இந்த உலகத்தில் இருக்க எல்லா நாட்டுக்குமே ஒரு கேபிட்டல் இருக்கும். ஒரு சில நாட்டிலலாம் பார்த்தீங்கன்னா 2 அல்லது 3 கேபிட்டல் கூட இருக்கும். ஆனால் நாருன்னு ஒரு நாட்டில் மட்டும் கேபிட்டலே கிடையாது. கேபிட்டலே இல்லாமல் அந்த நாட்டில் எப்படி அட்மினிஸ்ட்ரேஷன் நடக்குதுன்னு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வெல்கம் டு ஃபோகோமேட். ஒரு நாட்டுக்கு எதுக்காக கேபிட்டல் தேவைப்படுதுன்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பர்பஸ்க்காகவும் அண்ட் தென் பீப்புளோட பிரச்சனையை சீக்கிரமாக சால்வ் பண்ணுறதுக்காகவும் தான். இப்போது எக்ஸாம்பிளுக்கு இந்தியாவை எடுத்துக்கலாம். இந்தியாவோட கேபிட்டல் நியூ டெல்லி. நியூ டெல்லியில் தான் பிஎம் பிரசிடென்ட்டும் இருக்கார். அது மட்டும் இல்லாமல் பார்லிமெண்ட்டும் இருக்குது. அதனால தான் இந்தியாவோட அட்மினிஸ்ட்ரேஷன் நல்லா நடக்குது, பீப்புளோட ப்ராப்ளமும் ஈஸியாக சால்வ் ஆகிடுது. இதுவே பிரசிடென்ட் மும்பையிலையும் பிரைம் மினிஸ்டர் சென்னையிலையும் பார்லிமெண்ட் வந்துட்டு காஷ்மீர்லையும் இருந்ததுன்னா அட்மினிஸ்ட்ரேஷனும் கரெக்டாக நடக்காது, பீப்புளோட ப்ராப்ளமும் சால்வ் ஆகிறதுக்கு பதிலாக இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கும். சரி, இப்போ வாங்க நாருவில் எப்படி கேபிட்டலே இல்லாமல் அட்மினிஸ்ட்ரேஷன் நடக்குதுன்னு பார்க்கலாம். நாரு ஒரு தீவு. அதோட மொத்த ஏரியாவே பார்த்தீங்கன்னா 21 சதுர கிலோமீட்டர் தான். ஒரு பைக் எடுத்துகிட்டு 15 நிமிஷம் ட்ராவல் பண்ணிங்கன்னா அந்த மொத்த கண்ட்ரியும் நீங்கள் சுற்றி பார்த்துடலாம். அந்த நாட்டில் வெறும் 14 டிஸ்ட்ரிக்ட் தான் இருக்குது. அந்த 14 டிஸ்ட்ரிக்டில் ஒரு டிஸ்ட்ரிக்டான எரேனை தான் நிறைய நியூஸ் ஆர்டிகல்ஸில் கேபிட்டல்னு மென்ஷன் பண்ணுறாங்க. அது ஏன்னா அங்கே தான் பார்லிமெண்ட்டும் அண்ட் தென் நிறைய இம்பார்ட்டண்டான பில்டிங்கும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மேக்ஸிமம் ஆஃப் த அட்மினிஸ்ட்ரேஷன் ஒர்க் வந்துட்டு அங்கே தான் நடக்குது. ஆனால் அஃபீஷியலாக நாருக்கு எந்த கேபிட்டலும் கிடையாது. இந்தியாவோட கேபிட்டல் நியூ டெல்லியாக இல்லாமல் வேறு எந்த சிட்டி இருக்கலான்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். See you in next video. Until then, let's learn with focus.